So hello guys, welcome to my channel Sai Gate Chemical. ஸோ இன்றைக்கி நம்ம ஹீட் எக்ஸ்சேஞ்சஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மேபி உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்க்கு யாருக்கா யூஸ் ஆகும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் ப்ராப்ளம். ஸோ இட் இஸ் டிசைர்ட் டு ஹீட் 4450 kg/h ஆஃப் கோல்டு பென்சின் from 300 Kelvin to 322 Kelvin using hot toluene which cooled from 344 Kelvin to 311 Kelvin. So the specific gravities of benzene and toluene are 0.88, 0.87. A fouling factor has been given. So 1.6 × 10⁻⁴ should be provided for each stream. So a number of 6-meter hairpin of 50 by 31.75 mm IPS pipes are available. So how many hairpins are required? So என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னர் பைப்போட ஐடி, இன்னர் பைப் ஆஃப் ஓடி, தென் இன்னர் டயாமீட்டர் ஆஃப் அவுட்டர் பைப், அதோட ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட், தெர்மல் கண்டக்டிவிட்டி, டைனாமிக் விஸ்காசிட்டியோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது மாதிரி ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் ப்ராப்ளம் வரப்போ ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு அனலைஸ் எது ஹாட் ஃப்ளூயிட், எது கோல்டு ஃப்ளூயிட், எது பைப்புக்குள்ளே போகுது, எது பைப்புக்கு வெளியில் போகுது. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஃப்ளூயிட் வந்து உனக்கு டொலுவீன், கோல்டு ஃப்ளூயிட் வந்து பென்சின். ஓகேவா? ஸோ பென்சின் தான் பைப்புக்கு உள்ளே போகுது. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முலா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏதாவது ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டிசைன் பண்ணும் அப்படின்னா உனக்கு ஜென்ரல் ஃபார்முலா வந்து Q = mCp∆T. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா உனக்கு. Q = mCp∆T. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு பென்சினுக்கும் டொலுவீனுக்கும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷனில் பார்த்தீங்கன்னா 4450 kg/h ஆஃப் பென்சின். ஸோ பென்சினோட மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க 4450 kg/h. ஆனால் டொலுவீனோட மாஸ் ஃப்ளோ ரேட் தெரியாது. ஸோ அதனால் என்ன எப்படி எழுதிருப்பேன் அப்படின்னா எம்பிங்கிறது மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் பென்சின், ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் பென்சின், T2 T1ங்கிறது கோல்டு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர், கேபிட்டல் T1 T2ங்கிறது ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர். ஓகேவா? இது நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து டிசைன் ஆஃப் டபுள் பைப் ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸும் நடத்திருப்பேன். ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை வச்சு தான் வந்து நான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன். சரியா? இப்போ வந்து நம்ம Q கண்டுபிடிக்கலாமா? இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் பென்சின் வந்து கொடுத்துட்டாங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் யூனிட் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் பென்சின் வந்து 4450 kg/h, ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 1.779 kJ/kg கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நீ வந்து Q கண்டுபிடிக்கலாம். ஸோ உனக்கு Q எப்படி வரும் அப்படின்னா 48379 வாட்ஸ்னு வரும். ஓகேவா? எப்படி வரும் அப்படின்னா இப்போ இது டேரெக்டாக எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு உன்னோட யூனிட் எப்படி வரும் அப்படின்னா kg/h தான் வரும். இதை வந்து நீ J/s மாற்றணும். அப்போ தான் வந்து வாட்ஸ்னு வரும். ஸோ J/s தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது எப்படி போடுவீங்க அப்படின்னா இன்டூ ஜூலாக மாற்றினீங்கன்னா இன்டூ 1000, ஹவரை செகண்டாக மாற்றினீங்கன்னா 3600. ஸோ வர ஆன்சரை வந்து இன்டூ 1000 / 3600 போட்டிங்கன்னா உனக்கு ஆன்சர் வந்து 48379 J/s கிடைச்சிடும். சரியா? இப்போ இந்த Qவை வச்சு நீ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நீ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் டொலுவீன் கண்டுபிடிக்கலாம். இந்த அந்த Qவோட ஆன்சர் தெரியும், அதை வச்சு நீ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் டொலுவீனை நீ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னா உனக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் டொலுவீன் வந்து 2865 kg/h வரும். ஓகேவா? இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக போட்டிருப்பேன், அந்த ரெண்டு வேல்யூஸும் எடுத்துகிட்டு. நீ இவ்வளோ காம்ப்ளிகேட்டோட நான் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீ ஃபஸ்ட்டு அந்த Qவை கண்டுபிடிச்சிக்கோ. Qவை கண்டுபிடிச்சிட்டு mCp∆T ஆஃப் டொலுவீன் போட்டிங்கன்னா MT மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் டொலுவீன் மட்டும் அன்னோனாக இருக்கணும். அதை மட்டும் நீ பண்ணினா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது LMTD. ஸோ LMTD கேல்குலேட் பண்ணுறதுக்கு நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன டேரக்ஷன்னு போடணும். கொஷனில் கவுண்டர் கரண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இங்கே வந்து ஒரு லைன் மிஸ் ஆகிருக்குது. ஆக்சுவலாக வந்து அவங்க பென்சின் வந்து பைப்புக்கு உள்ளே போகுது, கவுண்டர் கரண்ட்டில் போகுதுங்கிறது கொஷனில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணுறப்ப என்ன பண்ணும் அப்படின்னா கவுண்டர் கரண்ட் பண்ணுறப்ப, ஸோ கவுண்டர் கரண்ட்ங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபஸ்ட்டு இப்படி அரோ மார்க் போட்டுக்கோங்க. கவுண்டர் கரண்ட்ங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். மேலே எப்போவுமே ஹாட் ஃப்ளூயிடு, இங்கே வந்து எப்போவுமே கோல்டு ஃப்ளூயிட்னு எழுதிக்கும். இப்போ ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர்ஸ் எழுதுங்க. இப்போ ஹாட்ங்கிறது டொலுவீன், கோல்டு வந்து பென்சின் நம்பருக்கு. இப்போ ஹாட் ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் வந்து 344, அவுட்லெட் வந்து 311, கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் வந்து 300, அவுட்லெட் வந்து 322. இது எல்லாமே உனக்கு கொஸ்டின் டேட்டா கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த வேல்யூ தான் வந்து உனக்கு ΔT1, இந்த வேல்யூ வந்து ΔT2. ஸோ ஃபார்முலா என்ன, ΔT1 மைனஸ் ΔT2 டிவைட் பை ln ஆஃப் ΔT1 பை ΔT2. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணினா 22, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணினா 11. ஸோ அதை லான் எடுத்தீங்கன்னா உனக்கு 15.87 கெல்வின் வரும். இதுதான் LMTD கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகேவா? இப்போ நீங்கள் டிசைன் கால்குலேஷன்ஸில் நீ பார்த்தீங்கன்னா டபுள் பைப்புக்கு 2 ஸ்டெப் இருக்கும். மெயின்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீ இன்னர் பைப்புக்கு நீ எல்லாமே கால்குலேட் பண்ணணும், அடுத்தது அவுட்டர் பைப்புக்கு நீ கால்குலேட் பண்ணணும். அதை நம்ம ஆனுவலாக சொல்லுவோம். இப்போ இன்னர் பைப்புக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னர் டயமீட்டர் 35 mm கொடுத்துருக்காங்க, எம்எம்ல கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் இன்டூ மீட்டர் 10⁻³ போட்டுக்கும். அதே மாதிரி இன்னர் ஏரியா π/4 di², இதை போட்டிங்கன்னா உனக்கு 9.10⁻⁴ வரும். ஜிங்கிறது மாஸ் வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ மாஸ் வெலாசிட்டிங்கிறது எப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் பை ஏரியா. ஆக்சுவலி என்னன்னா ஜியோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா kg/m². ஓகேவா? ஏரியா kg/m². ஓகேவா? அப்போனா ஜி மாஸ் ஃப்ளோ ரேட் பை ஏரியா. இப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்க்கு என்ன யூனிட் வரும் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட், மாஸ் பை டைம். ஸோ kg/s. கீழே ஏரியாவும் இருக்குது, அப்போ m². ஸோ அதனால தான் நம்ம kg/m²s கொண்டு வரோம். ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் பென்சின் நீ கண்டுபிடிச்சிருக்கா ஏற்கனவே, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன் இங்கே பென்சின் எடுக்கிறோன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீ என்ன டபுள் பைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், இன்னர் பைப்பு அவுட்டர் பைப். அப்போ இன்னர் பைப்பில் என்ன ஃப்ளூயிட் போகுது. நான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு எது ஹாட் ஃப்ளூயிடு, எது கோல்டு ஃப்ளூயிடு, எது பைப்புக்கு உள்ளே போகுது, எது வந்து பைப்புக்கு வெளியில் போகுதுங்கிறது நீ அனலைஸ் பண்ணி வைக்கணும். அது எல்லாமே கொஸ்டினில் உனக்கு டேட்டாவோ இன்டேட்டாவோ கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டினை நல்லா படிச்சினாவே உனக்கு புரிஞ்சிடும். இப்போ இதில் ஒரு டேட்டா மட்டும் மிஸ் ஆகிருக்கும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பென்சின் வந்து பைப்புக்கு உள்ளே போகுது, கவுண்டர் கரண்ட்டில் போகுதுங்கிறத ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. இதை நான் கொஸ்டினில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பென்சின் தான் இன்னர் பைப்பு டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ பைப்புக்கு உள்ளே போகிறது ஃப்ளூயிட் வந்து பென்சின், கவுண்டர் கரண்ட்டில் போகுது. ஸோ கவுண்டர் கரண்ட்டுங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். சரியா? அதனால தான் இங்கே மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் பென்சின் எடுத்திருக்கேன். நீ பட்டு இங்கே டொலிவின் எடுத்துகிட்டு உனக்கு ஆன்சர் மாறிடும். ஸோ இங்கே மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் பென்சின் எடுத்திருக்க. ஓகேவா? ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் பென்சின் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ 4450 டேட்டா இன்னர் ஏரியா டேட்டா கொடுத்துருக்காங்க. கால்குலேட் பண்ணு kg/m²/ஹவரில் வந்துடும். இங்கே என்னன்னா, இங்கே நீ டேட்டா கொஸ்டினில் இருக்க டேட்டாஸை தான் நீ எடுத்திருக்க. அப்போனா இது வந்து kg/ஹவர்னு இருக்கும், இது m². அப்போ kg/m²ஹவர்னு இருக்கும். டிவைடட் பை 3600ன்னு போட்டினா உனக்கு kg/m²s கிடைச்சிடும். ஸோ ஹவரை செகண்டாக மாற்றுறப்ப டிவைடட் பை 3600. அதேமாதிரி ரெனால்ட்ஸ் நம்பருக்கு, இப்போ நம்மளுக்கு ரெனால்ட்ஸ் நம்பருக்கு 3 ஃபார்முலா ஆகுது. ஒன்று ஜென்ரல் ஃபார்முலா என்னது, ஜென்ரல் ஃபார்முலா du/ρ/μ, இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்னது dg/μ. இன்னொரு ஃபார்முலா என்னது du/υ. இது எப்படி நியூ எப்படி வரும் அப்படின்னா உனக்கு நியூவோட கைனமெட்டிக் விஸ்காசிட்டியோட டெஃபினேஷன் என்னன்னா μ/ρ. ஸோ இதுக்கு அடுத்தது ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதில் உனக்கு கொடுத்துருக்க டேட்டாஸை யூஸ் பண்ணி உனக்கு எந்த ஃபார்முலா சூட் ஆகுதுங்கிறத நீ தான் அனலைஸ் பண்ணும். ஏன்னா இந்த 3 ஃபார்முலா தவிர இது எதுவுமே இல்லை. அப்போ இதில் எது உனக்கு சூட் ஆகுதுன்னு பாரு. இப்போ உனக்கு வெலாசிட்டி கொடுக்கல, அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா வராது, டேட்டாவே நீ கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இந்த 2 ஃபார்முலா, இந்த 2 ஃபார்முலாவில் உனக்கு டென்சிட்டியும் கொடுக்கல. அப்போ டென்சிட்டி கொடுக்கலனாலும் இந்த ஃபார்முலா நீ எடுக்க முடியாது. ஏன்னா டென்சிட்டி கொடுத்தா தானே வந்து நியூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுவும் இல்லை. ஓகேவா? நீ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் அவன் டென்சிட்டியும் இருக்காது, டென்சிட்டியும் இல்லை. ஓகேவா? அப்போ உனக்கு இருக்கிறது ஒரே ஃபார்முலா dg/μ மட்டும்தான். அப்போ dgயில் என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னேன், இன்னர் பைப். அப்போ di/gi/μ. இது எல்லாமே டேட்டா கொடுத்துருக்காங்க. GI நீ கண்டுபிடிச்சிருக்க, இன்னர் டயமீட்டரும் கண்டுபிடிச்சிருக்க, மியூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ரெனால்ட்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 1,09,995. நல்லா பார்த்துக்கோ. எல்லாத்துக்கும் யூனிட் போட்டு பார்த்தா அப்படின்னா எல்லாமே யூனிட் கேன்சல் ஆகணும். ஏன்னா ரெனால்ட்ஸ் நம்பர் பிராண்டல் நம்பருக்குலாம் யூனிட் கிடையாது. டயாமீட்டர் டிக்குனா மீட்டர், இதுக்கு kg/m²s வந்துடும். இதுக்கு வந்து மியூ என்னது kg/m² கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் எல்லாமே கேன்சல் ஆகிடும், நோ யூனிட்னு வரும். அதே மாதிரி பிராண்டல் நம்பர் Cp/μ/k, இது பென்சின். அப்போ டேட்டாஸில் நீ பென்சினோட ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் எடுக்கணும். ஸோ பென்சினோட ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் நீ எடுக்கணும். ஸோ 1.779 என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்க பார், கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் இன்டூ ஜூல். ஏன் ஜூலில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா உனக்கு யூனிட் வரக்கூடாது. நீ கிலோ ஜூலில் போட்டின்னா இங்கே வந்து கிலோ ஜூலில் நிற்கும். அப்போ இன்டூ 1000 நீ போட்டோன்னா கேன்சல் ஆயிடும். மியூவோட டேட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க, தெர்மல் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் சால்வ் பண்ணினா உனக்கு 4.95ன்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்னது,
நீ அந்த டிசைன் கேல்குலேஷன்ஸை ஒரு தடவை ரஃபாக எழுதி வச்சுக்கோ, அதை பேஸ் பண்ணி நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ண உனக்கு எல்லாமே கிடைக்கும். அடுத்தது இன்னர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்சைட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ HIDY கேட்குறது நசல் நம்பர். நம்ம நசல் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா HDK. இங்கே எல்லாமே இன்சைட்னால எல்லாமே இன்சைடு. ஸோ 0.0 NPR பவர் ஸ்மால் ஏன்னு வரும். ஆக்சுவலாக அந்த ஏவோட வேல்யூ நான் 0.4. ஏன் 0.4 எடுத்திருக்கோம்? ஆக்சுவலாக ஏவோட வேல்யூ வந்து 2 இருக்கும். 0.4 ஃபார் ஹீட்டிங், A = 0.3 ஃபார் கூலிங். ஓகேவா? ஏன் இது எப்படி சூஸ் பண்ணும் அப்படின்னா, உனக்கு இங்கே வந்து நம்மளுக்கு என்ன சொன்னோம், இப்போ நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணுறது பென்சின். பென்சினோட ஒரு வேர்டு என்ன கொடுத்துருப்பாங்க பாரு, கோல்டு பென்சின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதோட அவுட்லெட்டை தான் நீ கன்சிடர் பண்ணும். இதோட அவுட்லெட் என்ன இருக்கும்? டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக இருக்கும், ஹாட்டாக வரும். ஸோ இன்சைட் கொடுக்குறப்ப ஸ்டார்டிங்கில் கொடுக்குற பென்சின் கோல்டாக இருக்கும், டொலிவின் வந்து ஹாட்டாக இருக்கும். ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ்க்குள்ளே போகுது, ரெண்டுமே ஹீட் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. வெளியில் வரப்போ பென்சின் ஹாட்டாக மாறிடும், டொலிவின் கோல்டாக மாறும். அப்போ பென்சினுக்கு நீ கால்குலேட் பண்ணுறது இதோட அவுட்புட்டை தான் நீ கன்சிடர். அப்போ அவுட்புட் வந்து ஹாட் வந்து 0.4. அதனால தான் நம்ம இங்கே 0.4 எடுத்துருக்கோம். அப்போ ரெனால்ட்ஸ் நம்பர், பிராண்டல் நம்பர் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணியிருக்கேன். டேரெக்டாக வந்து KDI எல்லாமே வேல்யூ தெரியும். உனக்கு ஆன்சர் வந்து 1976 Wm/m² கெல்வின் வந்துடும். இது எல்லாமே நீயா போட்டு பாரு. நீயா போட்டு பார்த்து ஆன்சர் கரெக்டாக வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் ஆன்சர் கொடுங்க. அடுத்தது இன்சைட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பேஸ்ட் ஆன் அவுட்டர் ஏரியா, அதான் HIO. அதோட ஃபார்முலா HI × DI/DO. அவுட்டர் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, கால்குலேட் பண்ண உனக்கு ஆன்சர் 1646 சம்திங் வந்துடும். ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா ஆனுலஸ் பைப். ஆனுலஸ்ங்கிறது என்னன்னு அப்படின்னா அவுட்டர் பைப். இது ஃபுல்லாகவே இன்சைட் பைப்பு. அடுத்த மெயின் ஸ்டெப் வந்து அவுட்டர் பைப். ஸோ அவுட்டர் பைப்புக்கு நீ வரப்போ நீ டிசைன் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட்டர் பைப்புக்கு நீ வரப்போ ஈக்குவல் டயாமீட்டரை கண்டுபிடிக்கணும். ஸோ D2² D1² ஓகேவா? ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண 52 42 போட்டு எல்லாமே மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? உனக்கு ஈக்குவல் டயாமீட்டர் கிடைச்சிடும். அடுத்தது ஏரியா ஆஃப் ஆனுலஸ். அங்கே வந்து AI, அதாவது இன்சைட் பைப்போட ஏரியா. இது வந்து அவுட்டர் பைப்போட ஏரியா. ஸோ π/4 D². இந்த Dங்கிறதுனா D2² D1². ஸோ அது போட்டுனா உனக்கு இந்த ஆன்சர் வருது. அடுத்தது அதே மாதிரி தான் பழைய ஸ்டெப் மாதிரி தான் மாஸ் வெலாசிட்டி, ரெனால்ட்ஸ் நம்பர், பிராண்டல் நம்பர், நசல் நம்பர், அதில் H0 கண்டுபிடிக்க போகிற. ஸோ ரெனால்ட்ஸ் நம்பர், இங்கே ரெனால்ட்ஸ் நம்பர் போன்றப்ப ஈக்குவல் டயாமீட்டர் எடுத்துக்கிறீங்க. மீதி எல்லாமே GAU, அதாவது நீ ஏற்கனவே கண்டுபிடிச்சது எல்லாமே. பிராண்டல் நம்பர் அதே மாதிரி kJ/kg இருக்கும். நீ வந்து ஜுல்கு மாதிரி இது வந்து எல்லாமே என்னது டொலிவின். அவுட்டர்லேயே டொலிவின், வெளியில் போகிறது டொலிவின். ஸோ டொலிவின் தான் எல்லா டேட்டாஸும் நீ எடுத்து ஆகணும். அடுத்தது H0 கண்டுபிடிக்கிறீங்க. H0 வச்சு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே 0.4 எடுத்துருக்கோம். ஏன்னா அவுட்புட் டொலிவினோட அவுட்புட் என்ன கோல்டாக இருக்கும். ஸோ அங்கே வந்து 0.3. ஓகேவா? இது H0 வேலைக்கு கிடைச்சிடும். அடுத்தது UC, க்ளீன் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் பாங்க. ஸோ 1/UC = 1/H0 + 1/H0. ஓகேவா? ஸோ உனக்கு வந்து 771 கிடைக்கும். அடுத்தது UD. இப்போ இங்கே RDன்னு ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருப்பாங்க. RDங்கிறது என்னது ஃபவுலிங் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ ஃபவுலிங் ஃபேக்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.6 × 10⁻⁻⁴. இந்த RDயை நீ கால்குலேட் பண்ணணும்னா உனக்கு ஃபார்முலா வந்து RDI RDO. ஓகேவா? இங்கே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொஸ்டினில் ஒரு லைன் இருக்கும் பாருங்க. ஃபவுலிங் ஃபேக்டரோட வேல்யூ கொடுத்து ஷுட் பி ப்ரொவைடட் ஃபார் ஈச் ஸ்ட்ரீம். ஸோ ஈச் ஸ்ட்ரீமில் அப்போ என்னன்னா உனக்கு RDIயும் அதே வேல்யூ தான், RDOவும் அதே வேல்யூ தான். ரெண்டையும் ஆட் பண்ணு உனக்கு ஒரு ஆன்சர் கிடைச்சிடும். அதை தூக்கி நீ இதில் சப்ஸ்டிட் பண்ணு. மேலே ஈக்குவேஷனில் உனக்கு 1/UD = 1/ உனக்கு UC கண்டுபிடிச்சிருப்ப. கால்குலேட் பண்ணால் UD வந்து 618.4 Wm/m² கெல்வின் கிடைச்சிடும். ஓகேவா? இப்போ என்னன்னா இப்போ இதை வந்து நீ வந்து இதை நீ போடுறப்ப உனக்கு ஒரு ஆன்சர் வந்து 1/U தான் வரும். ஓகேவா? நீங்கள் அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது ரெண்டையும் வந்து டிவைட் பண்ணுவாங்க, அப்படியே ஆன்சர் போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. இதை நீ டிவைட் பண்ணினா உனக்கு வந்து 1/UC தான் அது ஆன்சர். அப்போ UC = 1/ அந்த ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம லைவாகவே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு 1/1450 இது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 0.000689 வரும். ப்ளஸ் 1/1646.6 இதுவும் பார்த்தீங்கன்னா 0.000607. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா 0.000607.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 0.001214 வரும். இது வந்து 1/UC. இப்போ இதுக்கு 1 ஆன்சர் எடுங்க. அப்போ 1 டிவைடட் பை 0.001214. ஸோ 823 வருது. சரியா? $689. HIO வந்து நம்மளுக்கு HIO எவ்வளோ கிடச்சிருக்குது? 1646.6. 1 divided by 1646.6. So 0.000607. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணினா 0.000689, 0.0012963, 12963. இப்போ இதுக்கு 1 டிவைட் பை 0.001296 போட்டிங்கன்னா உனக்கு 771 கிடைக்குது. ஓகேவா? இதுதான். இப்போ இந்த 771 தான் உனக்கு யூசி. ஸோ நம்ம வச்சுக்கோ, நீ இங்கே ரெண்டுலேயே பண்ணுறப்ப இது வந்து உனக்கு இப்போ என்ன இப்போ டேட்டா எழுத பண்ணுங்க. இப்போ 1/UC இஸ் ஈக்குவல் டு 0.001296. அப்போ யூசி இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 0.01296. ஓகேவா? அப்போ தான் இந்த ஆன்சர் உனக்கு வரும். ஸோ 771 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின். இது வந்து 771 கிடைக்கும். அதுக்கப்புறம் 1/UD. யூடிங்கிறது டர்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஸோ 1/UC ப்ளஸ் RD. RD எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இன்னர் ஃபவுலிங் ஃபேக்டர் ப்ளஸ், அது ஆக்சுவலாக RDங்கிறது உனக்கு ஃபவுலிங் ஃபேக்டர் ஒரு டர்ட் ஃபேக்டரும்பாங்க. அப்போ இன்சைட் டர்ட் ஃபேக்டர், அவுட் சைட் டர்ட் ஃபேக்டர். ஏன்னா கொஸ்டினில் ஈச் ஸ்ட்ரீம்னு கொடுத்தாங்க. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோ. ஸோ உனக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் யூடி கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் யூடி வர்ற ஆன்சர் 1/UDயாக இருக்கும். அப்போ யூடி இஸ் ஈக்குவல் டு 1 ஆன்சர். இதே மாதிரி அடுத்தது Q. ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவுக்கு ஃபார்முலா Q இஸ் ஈக்குவல் டு, ஏரியா கண்டுபிடிக்கணும் Q இஸ் ஈக்குவல் டு UA LMTD. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இதெல்லாம் பேசிக்ஸு. நீங்கள் எந்த டிசைன் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பண்ணாலும் இந்த பேசிக்ஸாக இருக்கும். இதை வச்சு நீ ஏரியா கண்டுபிடிச்சினா எல்லா டேட்டாஸும் உனக்கு தெரியும். LMTD தெரியும், Q தெரியும். நீ அதை வச்சு நீ வந்து ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? வேறு என்ன இருக்குது? இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம எத்தனை ஹேர் பின் கேட்குறாங்க. அப்போ டபுள் பைப்பில் எத்தனை ஹேர் பின்? ஹேர் பின்ங்கிறது பெண்டு. அப்போ ரெக்வயர்ட் லென்த்துக்கு ஃபார்முலா என்னன்னா ஏரியா ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ். எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 0.1326. ஏரியா நீ கண்டுபிடிச்சிருக்கா 4.93. ரெண்டையும் டிவைட் பண்ணினா உனக்கு 31.25 கிடைக்குது. 31.25. இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ஹோர் பின் ஸோ 36ன்னு வரும். 36.25. இப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ஒரு ஹேர் பின்னுக்கு 6 மீட்டர். டபுள் பைப்னா 2 ஹேர் பின் இருக்கும். ஸோ 2 × 6 12 மீட்டர். இப்போ எத்தனை ஹேர் பின் உனக்கு வேணும்? ரெக்வயர்ட் லென்த் ஓகேவா டிவைட் பை 12. அப்போ 3. ஸோ ரெக்வயர்ட் சர்ஃபேஸ் வந்து கனெக்டிங் 3 6 மீட்டர் ஹேர் பின் இன் சீரிஸ். அப்போ டோட்டல் ஹேர் பின் உனக்கு எத்தனை வேணும்? 3 ஹேர் பின் வேணும். ஸோ இதுதான் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஃபார்முலா. உனக்கு அன்அவர்ஸ் எக்ஸாம்ஸில் தான் யூஸ் ஆகும். இதை படித்து பாருங்கள், சால்வ் பண்ணி பாரு. இதே ஆன்சர் வருதான்னு பாரு. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.